ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப லென்த்து வீடியோலாம் இல்லைங்க, சின்ன வீடியோ தான், சின்ன சின்ன டிப்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 2 புடலங்காய் தான் எடுத்திருக்கேன். புடலங்காவை எப்படி தோல் சீவலாங்கிறத பார்க்கலாம். கத்தி வச்சு சீவணும்னா புடலங்காய் கீறின மாதிரி ஆகிடும். கீறி அதில் இருக்க சதையே வந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியோட கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, கைப்பிடியை திருப்பி எடுத்துக்கோங்க. இது நான் குழம்பு கரண்டி எடுத்திருக்கேன். எந்த கரண்டினாலும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற கரண்டியை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சீவினிங்கன்னா தோல் சூப்பராக வந்துடுங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள். ஈஸியாக சீவி எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் கத்தி போட்டு இல்லாட்டி காய் தோல் எடுக்கிறத வச்சு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி சீவணும்னு அவசியம் இல்லை. புடலங்கிறனால நைஸாக தாங்க இருக்கும். லைட்டாக சீவினாலே வந்துடும். நான் இன்றைக்கி 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். ரெண்டுமே எப்படி சீவி பார்க்குறேன்னு பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிக்கும். ஏதோ ஒரு டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, 2 புடலங்காயும் சீவியாச்சு. ஈஸியாக சீவிடலாங்க. நம்ம கத்தி வச்சு சீவிருக்கும் இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தெரியும். நல்லா நைஸாக இருக்கும் புடலங்காங்கிறனால சூப்பராக சீவி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் டிப் நம்ம ஊதுவத்தி ஸ்டாண்டில் கொளுத்தி வைப்போம். சாமி படத்துக்கு முன்னாடி கொளுத்தி வச்சப்போ சுற்றி ஃபுல்லாக அந்த சாம்பல் விழுந்து அந்த இடமே நாஸ்தி ஆகிடும். நம்ம கொஞ்ச நேரத்துலேயே கஜன்னு ஆன மாதிரி ஆகிடும். அப்புறம் அதை தூசி தட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். தொடச்சி எல்லா பேப்பர் போட்டாலும் பேப்பர் அந்த இடமே ஒரு மாதிரி கரியான மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு தேங்காய் சிரட்டை தாங்க எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் சிரட்டையை ஒரு அகல் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் சிரட்டை உள்ளே நிற்கிற மாதிரி ஒரு அகலை பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த அகலில் கொஞ்சமாக கோல மாவு கொட்டிக்கலாங்க. கோல மாவு கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மேலே அந்த தேங்காய் சிரட்டையை வச்சிடலாங்க. சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஊதுவத்தி குத்துறதுக்கு இதாக இருக்கும். அதனால் இனி ஊதுவத்தி பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு அந்த ஓட்டையில் சொருகி விட்டுறலாம். சொருகி விட்டோம்னா நம்ம எரியிறப்ப அந்த சாம்பல் எல்லாமே அந்த தேங்காய் சிரட்டையிலே விழுந்துடும். நம்ம அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியே கொண்டு கொட்டிடலாம். அந்த இடமும் க்ளீனாக இருக்கும், பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அந்த தேங்காய் சிரட்டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஊதுவத்தி ஸ்டாண்டு. இந்த சிரட்டை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். ஒரு பெயிண்ட்டு இல்லாட்டி நகை பாலிசி எதாவது இருந்தால் கூட அதை ஆர்கனைசேஷன் பண்ணி கூட வச்சா கூட பார்க்குறக்கும் நீட்டாக கூட இருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெளியே வாசல்லலாம் ஊதுவத்தி வைப்போம். அது நிலவுல சொருகுவோம், இல்லாட்டி ஏதாவது ஓட்டை இருந்தால் அதை பார்த்து சொருகுவோம். அந்த ஓட்டை இல்லாதப்போ நமக்கு சிரமமாக இருக்கும். நம்ம சொருகிறக்கு இடம் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பேனா மூடி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக டபுள் சைட் டேப்பை ஒட்டிக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணி ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு நம்ம இதை எந்த இடத்துல நம்ம ஊதுவத்தி வைக்கணும்னு நினைக்கமோ அந்த இடத்துல இந்த பேனா முடியை அப்படியே ஒட்ட வச்சு விட்டுறலாம். டபுள் ஸ்ட்ரைட் டேப்பை ஒட்டுறதுனால நல்லா ஸ்டிப்பாக நிற்கும், கீழெல்லாம் விழுகாது. கீழே விழுந்துருமோ நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. கதவுல வச்சாலும் சரி, நிலவில் வச்சாலும், வெளியே வாசலில் செவுத்தில் வச்சாலும் சரி, நீங்கள் ஓட்டை தேடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி இதை வச்சாலே போதும். நிறைய பேர் எப்போவுமே வெளியே வைப்பாங்க தான் ஊதுவத்தி. அதை நம்ம கீழே தரையில் வச்சா பசங்களுக்கு வச்சா சின்ன பசங்க விளாடும் போது தட்டி விட்டுருவாங்களோ, கால் சுட்டுருமோன்னு பயமாக இருக்கும். நீங்கள் அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் மேலமாக ஒட்ட வச்சு விட்ருங்க. கீழே ஸ்டாண்டு வச்சு நம்ம வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் இப்படி ட்ரை பண்ணலாம். செவுத்துலேயும் நீங்கள் வைக்கலாம், வெளியே எந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல வச்சு விடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு யூசந்துர டப்பா தானே எடுத்துருக்கேங்க. இது கடைகள்லாம் ஏதாவது ஸ்வீட்டு இல்லாட்டி ஏதாவது ஃபுட்டு வாங்கினா கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸை தூரப்படாமல் எடுத்து வச்சு இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாகும், இதை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இதை
கீழே வந்து நம்ம ஃபுல்லாக சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம சின்ன கம்பியை வச்சு கம்பியை அப்படியே நீங்கள் குத்துனீங்கன்னா ஓட்டை விழுகாது, டப்பா உடையிற ரேஞ்சுக்கு ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓட்டை போடுங்க, சூப்பராக ஓட்டை ஆகிடும். உங்களுக்கு எந்த மாடலில் ரவுண்டாக வந்தாலும் சரி, எப்படியோ சரி, சுற்றி நல்லா பொடி பொடியாக ஓட்டை போட்டுருங்க. பாருங்கள், நான் ஓட்டை போட்டேன் பாருங்கள். இது நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதை கட் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம வந்து சிங்குக்கு மேலே இதை ஒட்ட விட்டுறலாம். சிங்க் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே ஒட்ட வச்சுருங்க. டைல்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு செவராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா அந்த இடத்த ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு ஒட்டினீங்கன்னா அப்படியே நல்லா ஸ்டிப்பாக நின்றுக்கும். இதில் நம்ம இப்போ என்ன போட போகிறோன்னா, கம்பி நார், அப்புறம் வந்து இந்த பாத்திரம் கழுவுற மஞ்சி எல்லாம் தாங்க போட போகிறோம். அது நம்ம சோப்பு மேலேயே வைக்கிறனால அந்த ஈரப்பதம் அதுலேயே இருந்துட்டு அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு இந்த மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும், காஞ்சிரும், தண்ணியெல்லாம் கீழே சொட்டிடும் பாருங்கள். தண்ணியெல்லாம் கீழே சொட்டிடும், இது காஞ்சிரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.